அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இப்போ நாங்கள் இப்போ ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சுருக்கமான ஒரு 5 நிமிஷம், இது முக்கியமான ஒரு மெசேஜ். ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அதாவது பிறை 15, ஷாபானுடைய பிறை 15 பராத் என்று சிறப்பிக்கிறாங்க. பராத் என்று சிறப்பிக்கிறாங்க. இப்போ உண்மையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பராத் என்று ரசூலுல்லாங்க சிறப்பிச்சாங்கன்னு சொன்னால் அதை சிறப்பிக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லையா? ரசூலுல்லாங்க வழிகாட்டிட்டாங்க, சஹாபாக்கள் அதற்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க என்றால் எந்த தவறும் இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அதை ரசூலுல்லாங்க தனது உம்மத்துக்கு அதை சொல்லித்தராமல் இந்த உலகத்தை விட்டு பிரியலை. எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதை அறிவித்து கொடுத்து சஹாபாக்கள் செய்யாமல் இருக்கவில்லை. ஏன்னா நன்மையில் முந்தியவர்கள் சஹாபாக்கள். அப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சிறந்த நூற்றாண்டில் அல்லாஹ்வுடைய தூதரோ சஹாபாக்களோ பராத் என்ற ஒரு நாளை என்ன செய்யலை, இபாதத்தின் மூலமாக, நோன்பின் மூலமாக அப்படி சிறப்பிக்கலை. இல்லைங்க அவங்க சொல்கிறது, அந்த நாளில் நோன்பு பிடிக்கிறதோ, அதே மாதிரி 3 யாசின் ஓதுறாங்க. அந்த நாள் என்ன செய்வாங்க, 3 யாசின் ஓதுவார்கள். 3 யாசின் ஓதுறது, இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இப்போ சிலவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு சொன்னால், நோன்பு பிடிக்கிறது நன்மையாக பாவமா என்று கேட்குறாங்க. நோன்பு பிடிச்சா என்ன அல்லாஹ் தண்டிப்பானான்னு கேட்குறாங்க. யாசின் ஓதினா அல்லாஹ் என்ன தண்டிப்பானான்னு கேட்குறாங்க. என் அருமையான சகோதரர், இந்த கேள்வி அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேட்குற மாதிரி தான் இருக்குது. அப்படி தானே? இந்த கேள்வி யார்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குதுண்டா, அல்லாஹ்வுடைய தூதரிடமே திருப்பி கேட்பது போன்று இருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நோன்பை நன்மை என்று சொன்னது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும், இல்லையா? அப்போ நோன்பை நன்மை என்று சொன்னவர்கள் அந்த நோன்பை எப்போ நோட்க வேண்டும் என்றும் சொல்லி தந்தார்கள். எந்தெந்த நாளை நோன்பு நோட்க வேண்டும், எந்தெந்த நாளில் நோன்பு நோக்கிறது சுன்னத்து, எந்தெந்த நாளில் நோன்பு நோக்கக்கூடாது, இதையெல்லாம் தெளிவாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அறிவித்து தந்து விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான ஒரு தாபி சயீத் பின் முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அவங்க பார்க்குறாங்க, ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு சுன்னத் தொழுகிறாரு. அப்போ அவங்கள்ட்ட இதை காட்சியை பார்த்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் என்ன அஸ்ருக்கு பிறகு தொடர்ந்து சுன்னத் தொழுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர்கிட்ட பதில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் தொழுகிறதால அல்லாஹ் என்ன தண்டிப்பானான்னு கேட்குறாரு. நான் தொழுகிறேன், தொழுவதால் அல்லாஹ் என்ன தண்டிப்பானான்னு கேட்குறார். இப்போ சயீத் பின் முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் தொழுவதால் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் தண்டிக்க மாட்டான், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள், அதற்காக தண்டிப்பான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள், அதற்காக நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பான். எனவே இப்போ பராத்தில் நோன்பு பிடிச்சா அல்லாஹ் தண்டிப்பான்டா? தண்டிக்க மாட்டான். நோன்புக்கு தண்டிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தீர்கள் என்பதற்கு அல்லாஹ் தண்டிப்பான், இல்லையா? அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு நாளை சிறப்பித்து நோன்பு நோக்கக்கூடிய அதிகாரம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உரிய அதிகாரம். அவங்க தான் சொல்ல வேண்டும், வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அப்போ எனவே உங்களுக்கு தெரியும், ஷாபானில் ரசூலுல்லாஹ் அதிகம் நோன்பு நோட்டுறாங்க, அதை யாருக்கும் அது தெரியாது. ஆனால் பராத்தை சிறப்பித்து அந்த நாளை நோன்பு வைக்கிறது, ரொட்டி சுடுறது, அதுக்கு நிறைய கதையெல்லாம் வச்சுக்கிறாங்க. ரொட்டியும் வாழைப்பழமும், அதுக்கு என்ன கதை தெரியுமா? மறுமையில் அது என்ன செய்யும், அது குடையாக உங்களுக்கு நிழல் தரும் என்று ஒரு கதை. என் அருமையான சகோதரர்களே, அந்த 7 கூட்டம் ஹதீஸ்லாம் இதெல்லாம் வரல. ரசூலுல்லாஹ் 7 கூட்டத்துக்கு நிழல் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதுலாம் இது வரல. அப்போ நாங்கள் என்ன விளங்க வேணும்னு சொன்னால், இப்படியான மூட நம்பிக்கைகள் இது கூடாது. அப்போ எனவே இந்த நாளை நிறைய பேர் இந்த வஹாபிகள் எடுத்தீங்கடா, இவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்கிறது தான் இவங்களோட வேலைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை. ஷாபானில் நீங்கள் அதிகமாக நோன்பு வைங்க. ரசூலுல்லாஹ் அதிகமாக நோன்பு நோட்டார்கள். ரமதானுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் அதிகம் நோன்பு நோட்டுற மாதம் ஷாபான், சுன்னத்து அது. அதை செய்கிறதில்ல. இந்த நாள் என்ன செய்கிறாங்க, அந்த நாளை சிறப்பிக்கிறாங்க. அதை சிறப்பிக்கிறதுக்கு ஹதீஸ்களில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள். சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள். ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள் என்று சொன்னால் அதில் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துருக்கிறாங்க. அந்த நாள் சிறந்த நாள் ஒருத்தர் நோன்பு வைக்கலாமா? நோன்பு வைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ எனவே ஒரு சிறந்த நாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன நாளில் கூட எதை செய்ய வேணும், எதை செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ ஷாபானில் 15வது நாள் ஏதாவது அதை பற்றி ஹதீஸ் இருக்குதா? அதை சிறப்பிச்சுக்கிறாங்களா? அமல்களின் மூலம், இபாதத்தின் மூலம், தொழுகையின் மூலம், நோன்பின் மூலம் எந்த செய்தியும் வரல. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அதை நாம் பிறருக்கும் அதை உணர்த்த வேண்டும். ஷாபானில் அதிகமாக தாராளமாக நோன்பு வைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதம் பிறை 13, 14, 15 நோன்பு வைக்கிறது சுன்னா. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எவர் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோன்பு வைக்கிறாரோ அவர் அந்த காலம் முழுவதும் நோன்பு நோட்டுவார். ஏன்னா 3 நோன்பு பிடிச்சிங்கன்னா அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோட்டு நன்மை கிடைக்கும். இது ஒவ்வொரு மாதமும் செய்வார் என்றால் அது அந்த வருடம் முழுக்க அந்த நன்மை கிடைச்சி கொண்டே இருக்கும். இப்போ ஒருவருக்கு என்ன வளம் இருக்குது, ஒருவருடைய வளமை பிற 13, 14, 15 நோன்பு வைக்கிறாரு.
இவர் வந்து ஷாபானில் பிற 13, 14, 15 நோன்பு வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை, எந்த தவறும் கிடையாது. அவர் ஏன்னா அவர் 15 பராத்துன்னு சிறப்பாக்கல. அவருடைய நியத்து என்னது? அவர் ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 நோன்பு வைக்கிறார். அந்த அடிப்படையில் நோன்பு வைக்கலாம். அந்த அடிப்படையில் நோன்பு வைக்கக்கூடியவருக்கு ஷாபானிலும் பிற 13, 14, 15 நோன்பு வைக்கலாம், தவறில்லை. ஆனால் பராத் என்று சிறப்பாக்குவீர்கள் என்று சொன்னால் அது கூடாது. அதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் எந்த ஆதாரம் இல்லை, சஹாபாக்கள் அப்படி செய்யவில்லை என்பதுதான் அதில் வந்து நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அல்லாஹு அலம். இத்தோடு நிறைவு செய்கின்றோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.